அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எம்பிபிஎஸ் உடைய சீரியஸஸ்ல அடுத்ததாக பார்க்க போகிறது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற கட் ஆஃப். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தமிழ்நாட்டில் மொத்தம் 22 கல்லூரிகள் இருக்கு. 22 கல்லூரியில் சிஎம்சி வெள்ளூரோடைய சீட்டையும் சேர்த்து, சரிங்களா? அதில் சிஎம்சியோட 20% கிறிஸ்டின் மைனாரிட்டி மாணவர்களுக்கான இடமா இருக்கட்டும், இல்லை எம்பிசி அதாவது லைக் ஆல் எல்லா கேட்டகரி இருக்க 30% உடைய ஹரிசாண்டல் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், அதுக்கும் தேவைப்பட்ட நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஸோ அதில் எல்லாத்தையுமே சேர்த்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் ஒரு ப்ரைவேட் காலேஜ் இந்த வருஷம் சரியாக குவாலிட்டி இல்லையோ அப்படின்னு நினச்சி ஒரு 50 இடங்களை குறைத்த கல்லூரியும் கூட சேர்த்து மொத்தம் 22 கல்லூரிகளில் கடைசி இடமானது இந்த மார்க்காவது வந்துடும் அப்படின்ற என்னுடைய தோராயமான மதிப்பீடு. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 4.5 லேக்லேருந்து அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குவாங்க. அதர் ஃபீஸ்லாம் சேர்த்து ஒரு 8 லேக் 9 லேக்ல செலவு பண்ணலாம். இது கல்லூரியை பொறுத்து மாறுபடும். ரொம்ப ப்ரீடாமினன்ட் காலேஜ் நான் சாய்ஸ் லிஸ்ட்லாம் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎம்சி வெள்ளூர், அடுத்து பிஹெச்சி இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம், போய் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் என்னுடைய ஒரு கணிப்பு மட்டும்தான். தயவு செஞ்சு தவறாக நினச்சிக்காதீங்க. என்னுடைய கணிப்பானது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், பயத்தை உருவாக்கக்கூடாது. நான் உருவாக்குற இந்த அவேர்னஸ் வந்து மேபி வி ஹாவ் அ டைம் இன் தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ஓப்பனில் இருக்கு, மற்ற மாநிலத்திலையும் கவுன்சிலிங் ஓப்பனில் இருக்கு. இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டோட ரேங்க் என்ன இருக்கு, கிடைக்குமா கிடைக்காதா, இப்போ எங்கேயாவது ஒரு சீட்டை நம்ம வாங்கணும், வேற மாநிலத்தில் இருக்கிற வாய்ப்புகள் என்ன, எங்கேயாவது ஒரு 12 லட்சம் 13 லட்சம் படிச்சிட முடியாதா, இதெல்லாம் வந்து நீங்க பிளான் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த கட் ஆஃப்லாம். சரியா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோட முதல் ஓசி கேட்டகரி 497 ஐ எம் எக்ஸ்பெக்டட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி கமிட்டியோட கட் ஆஃப். ஸோ 477 மதிப்பெண் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அடுத்து ஒரு கட் ஆஃப் பிசிஎம் 473 மதிப்பெண் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். ஸோ அடுத்து வந்து எம்பிசி, ஸோ அதோடைய மார்க் வந்து 473 வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் 410 வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது வந்து குறைய வாய்ப்பு இருக்கு, அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கேட்டகரி ஆஃப் ஒரு பர்டிகுலர் சில கேட்டகரி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிலாம் கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க, சரிங்களா? டியூஷன் ஃபீஸ் அவங்களே பேர் பண்ணுறதுனால மார்க் அதிகமாக எடுத்த மாணவர்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரியில் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்புறம் ப்ரைவேட் காலேஜில் போய் நம்மளால் 4 லட்சம்லாம் கட்ட முடியாது, எங்கள் அப்பா ஏதோ 50,000 1 லட்சம் தான் வருஷத்துக்கு கட்ட முடியும், 4 லட்சம் அதர் ஃபீஸ்லாம் கட்ட முடியாதுன்னு சில மாணவர்கள் அதுலேருந்து ஒதுங்கி போகிற காலங்களை தாண்டி இப்போ வந்தால் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு செல்ஃப் ஃபினான்ஸில் ஒரு 4 லட்சம் கட்டி எடுத்துக்கலாம், மீதி கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கட்டுறாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி மாணவர்கள் திரும்ப அவங்க நிறைய முடிவில் எடுத்தாங்கன்னா இந்த மார்க் கட் ஆஃப் வந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? ஸோ இது 410. அடுத்த கேட்டகரி எஸ்சிஏ கேட்டகரி. ஸோ 364 மதிப்பெண் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்து வந்து எஸ்டி கேட்டகரி. ஸோ 365 மதிப்பெண் வரை கிடைக்கலாம்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில் இருக்கிற காலேஜோடைய லிஸ்ட், சரிங்களா? ஸோ இதுக்குள்ள மார்க் இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம். இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், இது ஓகே. பட் இந்த கேட்டகரி நான் சொல்ற மதிப்பிலையும் வரலை, என்னோட பாக்கெட்ல இருக்கிற பணம் இவ்வளவுதான், நான் இங்கே டாக்டர் படிக்கணும்ன்ற இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நேர்ல பார்க்க முயற்சி பண்ணி பாருங்க. இல்லை உங்களுடைய தேவைகளை ஒரு வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்கா ஆடியோவா பதிவு பண்ணுங்க. முடியும் முடியாது என்னோட உதவி தேவைப்படுமோ கூடாதுன்னு நானே சொல்லிட்டேன். சரி, எனக்கு எல்லாமே தெரியும், இல்லை ஏற்கனவே கொஞ்சம் தெரிய விஷயம், அந்த விஷயத்தை வச்சு நானே எல்லாம் 100% முடிச்சிருவேன்ற மாதிரி இருந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் எனக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எனக்கு கிடைக்குமான்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல கவுன்சிலரை பார்த்து அட்டைன் பண்ணி சீட்டு பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? ரைட்.